السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஷேக் வஹீத் அப்துல்சலாம் பாலி என்று சொல்லக்கூடிய அறிஞர் ஆதாபு தாலிபில் இல்ம் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையை மையப்படுத்தியதாக நம்முடைய வகுப்பை அமைத்துக் கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். அல்லாஹுடைய உதவியால் அவனுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய உணர்வையும் வாய்ப்பையும் நாம் எல்லோரும் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மய்யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற உணர்வை அல்லாஹு தஆலா நமக்கு தருவது நம்மீது அல்லாஹ் நலவை நாடியிருக்கிறான் என்பதற்குரிய மிகப்பெரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய கல்வியை பொறுத்தவரையில் இதை தேடுவது என்பது நம்மீது வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமும் கல்வியை தேடுவது ஃபர்தாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய கல்வியை தேடுகின்ற முயற்சியிலே ஒவ்வொரு முஸ்லிமும் ஈடுபட வேண்டும். இஸ்லாமிய கல்வியிலே சில கல்வி இருக்கிறது அல்லது சில பகுதிகள் இருக்கின்றன, கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் கற்க வேண்டிய கல்வியாகும். இதை ஃபர்து ஐன் என்று குறிப்பிடுவார்கள். அதிலிருந்து எந்த ஒரு முஸ்லிமும் தப்பிக்க முடியாது. இது அடிப்படையான சில விஷயங்களை குறிக்கும். குறிப்பாக அல்லாஹ்வை பற்றி அறிவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவது கட்டாய கடமையாகும். இஸ்லாத்தின் முக்கியமான அடிப்படைகளை அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமையாகும். எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை அறிவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமையாகும். இப்படி ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. ஃபர்து கிஃபாயா என்ற இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. சிலர் அறிந்து கொண்டால் எல்லோருடைய பொறுப்பும் நீங்கிவிடும். யாரும் அதை தேடவில்லை என்றால் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக நிற்க வேண்டி வரும். உதாரணமாக உசூல்களை படிப்பது, உசூலுல் ஃபிக்ஹ், உசூலுல் ஹதீஸ், உசூலுத் தஃப்சீர், இவ்வாறான கலைகளை படிப்பது என்பது ஃபர்து கிஃபாயா. யாராவது உம்மத்தில் உள்ளவர்கள் படித்தால் ஏனையோரும் அதை கொண்டு பயனடைந்து கொண்டு செல்லலாம். எனவே எல்லோரும் கண்டிப்பாக அதை படிக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. மூன்றாவதாக ஒரு பகுதி இருக்கிறது, அதுதான் சுன்னத்தான கல்வி. சுன்னத்தான கல்வி என்று சொன்னால் கடமை இல்லாத, ஃபர்து கிஃபாயா இல்லாத மேலதிகமான விஷயங்களை கற்றுக்கொள்வதாகும். இப்போ இந்த மூன்று பகுதிகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர் மிகப்பெரிய பாக்கியசாலி ஆவார். மூன்று கல்விகளையும் கற்கக்கூடியவர் மாணவர் என்ற நிலையிலிருந்து ஆலிம் என்ற நிலை வரைக்கும் உயர்ந்து செல்லக்கூடிய பாக்கியம் அவருக்கு இருக்கிறது. மார்க்கத்தில் உலமாக்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தும் கண்ணியமும் நமக்கு தெரியும். இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களிலே ஈமான் கொடுக்கப்பட்டவர்களையும் கல்வி கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் அந்தஸ்தால் உயர்த்துகிறான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்லுல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபத்லி அலா அத்னாக்கும். உங்களிலே ஆலிம்களும் இருக்கிறார்கள், ஆபிதுகளும் இருக்கிறார்கள். ஆபிதுகள் என்றால் வணக்கவாளிகள், இல்ம் இல்லாமல் வணக்கத்தில் கவனம் செலுத்தக்கூடியவர்கள். இவர்கள் இரண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கும் உங்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறதோ, உங்களை விட நான் எவ்வளவு சிறந்தவனாக இருக்கிறேனோ அதே போன்றுதான் ஆபிதுகளோடு ஒப்பிடுகிற போது ஆலிம்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் எப்போதுமே ஒரு பாமரனாக, ஒரு முகல்லிதாக, ஒரு மாணவன் என்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடாது. மாறாக தன்னுடைய அந்தஸ்தை அவன் கூட்டிக் கொள்வதற்கான முயற்சிகளிலே அவன் ஈடுபட வேண்டும். எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், வஹி மூலம் அவர்களுக்கு கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நபியை பார்த்து சொல்கிறான், வக்குர் ரப்பி ஜித்னி இல்மா. நபியே, நீங்கள் துஆ செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். எப்படி? ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய ரப்பே எனக்கு கல்வியை நீ அதிகமாக தருவாயாக என்று நீ கேட்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். நபிக்கே அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்கிறான் என்றால் மற்ற மக்கள் மிம்பாபி அவுலா மிக முக்கியமான முறையில் கண்டிப்பாக இந்த கல்வியை தேட வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் தான் கற்றுவிட்டேன் என்று நினைப்பானாக இருந்தால் அவன் முட்டாள் என்று சொல்கிறார்கள்.
மன் வன்ன அன்னஹு அலிம ஃபகத் ஜஹில. நான் கற்றுவிட்டேன் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அவன்தான் மிகப்பெரிய மடையனாக முட்டாளாக இருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக சிறந்த பேச்சாற்றல் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர், ஒரு நபி. அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே பேசி முடித்துவிட்டு வரும்போது ஒருவர் வந்து கேட்கிறார், மூசாவே, உங்களை விட அறிவு அதிகமாக உள்ள யாராவது இந்த காலத்தில் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்கள், நமக்கு வஹி வருகிறது, நாம் ஒரு ரசூல், ஒரு நபி, நம்மை விட அறிவு கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது என்ற எண்ணத்தில் யாருமே இல்லை என்று சொல்லிவிடுகிறார். நான் தான் மிகவும் அறிந்த ஒருவன் என்று சொல்லும்போது அல்லாஹ் அவரை சோதித்து தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி இல்லை என்பதை அல்லாஹு தாலா உணர்த்தி காட்டிய அந்த வரலாற்றை சூரா அல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா ஹிதர் அல்லது ஹதிர் ரெண்டு பேரும் சொல்லலாம், ஹிதர் என்னும் சொல்லலாம், ஹதிர் என்னும் ஹதீஸில் ரெண்டு மாதிரியும் வந்திருக்கிறது. அவர் ஒரு நபியா வலியா என்ற கருத்து வேறுபாடும் இமாம்கள் மத்தியில் இருக்கிறது. அவரை கொண்டு அல்லாஹு தாலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்து அவர்களை விட அறிந்தவர் யாரும் இல்லை என்ற கருத்து தப்பு என்பதை அல்லாஹு தாலா உணர்த்திய செய்தி நமக்கு தெரியும். நம்முடைய சமகாலத்திலே வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலிம் தான் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள். சவுதியில் இருக்கிறார்கள். ஹயத்து கிபார் உலமாவில் உள்ள ஒருவர், பக்கியத்து சலஃப் என்று அடையாளப்படுத்தப்படுகிற மிகப்பெரிய ஒரு அறிஞர். அந்த அறிஞரிடம் போய் ஒருவர் சொல்கிறார், நான் உங்களை போன்ற ஒரு மிகப்பெரிய அறிஞனாக வர விரும்புகிறேன், எனக்காக துஆ செய்யுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு ஷேக் அவர்கள் சொன்னார்கள், ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு ஆலிம், ஷேக் உசைமின் ஒரு ஆலிம், என்னை போய் நீங்கள் ஆலிம் என்று சொல்கிறீர்கள், நானும் உங்களை போன்ற ஒரு மாணவன் தான் என்று அவர்கள் சொல்லி படிக்கிற முறையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன என்று கேட்டால், அவர்கள் தங்களை ஒரு காலவும் மிகப்பெரிய ஒரு ஆலிமாக நினைக்கவில்லை. ஆனால் மிகப்பெரிய சோதனை என்னவென்று கேட்டால், இந்த காலத்தில் உலமாக்களிடம் படித்த மாணவர்கள் தங்களை மாணவர்கள் என்றே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரைகுறையாக படித்தவர்கள் எல்லோரும் அவர்கள் தங்களை ஆலிம்கள் என்று வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் ஆலிம்கள் என்று தங்களை நினைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே ஒரு ஒரு விஷயத்தை படிப்பிப்பது என்று சொன்னால் அதனை பற்றி ஒரு பூரணமான தெளிவும் அறிவும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போது அந்த தலைப்பை நாம் தூக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் அவர்களால் முடியாத விஷயங்களை எல்லாம் தூக்குகிறார்கள். உதாரணமாக அரபு மொழியை எடுத்துக்கொண்டால், அரபு மொழி மிக ஆழமான ஒரு மொழி, இலகுவாக கற்கலாம் என்று இருந்தாலும் கூட ஆழமான ஒரு மொழி. ஒரு சூடானில் என்று நினைக்கிறேன் அல்லது ஒரு அரபு நாட்டிலே மொழி அது அரபு மொழிக்கான ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே அரபு மொழி சார்பாக சூடானைச் சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் கலந்து கொள்கிறார். அவர் போனதே அரபு மொழி சார்பாக போகிறார். அவர் அந்த மாநாட்டில் பேச ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி பேசுகிறார் என்றால், எனக்கு பிரெஞ்சு நன்றாக தெரியும், ஆங்கிலம் நன்றாக தெரியும், அரபு ஓரளவு எனக்கு தெரியும் என்று சொல்லித்தான் அவர் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறார். இப்போ மதரசாக்களில் 7 வருடம் படித்து அதற்கு பிறகு அரபு நாடுகளுக்கு சென்று படித்தவர்கள் கூட இன்னும் நாம் அரபில் படிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்று நினைக்கும் போது நம்முடைய சகோதர சகோதரிகள் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், துருசுலுகல் அரபியா பார்ட் 1 அல்லது பார்ட் 2 அல்லது 3 பாட்டுகளையும் 3 பகுதிகளையும் படித்துவிட்டு எனக்கு அரபு தெரியும், நான் அரபு வகுப்பு நடத்தப் போகிறேன், வாருங்கள் என்று மாணவர்களை அழைக்கிற ஒரு துர்ப்பாக்கியமான நிலையை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு அரபியை சொன்னேன், இது போன்றுதான் எல்லா கலைகளும். தஜ்வீதை எடுத்துக்கொண்டாலும் பூரணமான அறிவிக்காத அவர்கள் கொஞ்சம் படித்திருப்பார்கள். என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் தஜ்வீதிலே எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டேன், நான் அகீதாவிலே துறைபோக கற்ற ஒரு ஆலிமாகிவிட்டேன், நான் ஃபிக்ஹிலே மிகப்பெரிய ஆழமான அறிவு படைத்தவனாக மாறிவிட்டேன் என்று நினைத்து கொண்டு கற்பதை விட கற்றுக் கொடுப்பதில் கூடுதல் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று உலகம் முழுக்க நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கல்வியை நாம் தேட வேண்டிய தேவை நிறைய இருக்கிறது. பொதுவாக சொல்வார்கள், அல் இன்சானு அதுவுன் லிமா ஜஹில பிஹி, மனிதன் தனக்கு தெரியாததற்கு அவன் எதிரி என்று சொல்வார்கள். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்று சொன்னால் அவன் அதற்கு எதிரி. இப்போ புதிதாக அவனுக்கு ஒரு செய்தி கேள்விப்படுகிறது என்றால் அவன் அதை தேடி உறுதிப்படுத்த வேண்டும். தனக்கு தெரியாது என்பதற்காக எடுத்தெடுப்பில் அதை எதிர்க்கவும் கூடாது, ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. எனவே நாம் நிறைய படிக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் மாத்திரம் தெளிவான ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நிறைய பேர் இந்த கல்வியை தேடுகிற விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிற அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா நம்மை போன்ற ஒரு சிலருக்கு இந்த கல்வியை தேட வேண்டும் என்ற ஆர்வத்தையும் உணர்வையும் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் வஹீத் அப்துஸ்ஸலாம் பாலி அவர்கள் இவ்வாறு கல்வியை தேட வேண்டும் என்ற உணர்வை பெற்று வரக்கூடிய மாணவர்கள் தங்களிடம் கொண்டிருக்க வேண்டிய சில பண்புகளையும் சில ஒழுங்குகளையும் நமக்கு இந்த கட்டுரையிலே சொல்லித் தருகிறார்கள். முதலாவதாக அவர்கள் சொல்கிறார்கள், அன் யக்ஸுத பிஇல்மிஹி வஜ்ஹல்லாஹ், கல்வியை தேடி வருகிற ஒரு மாணவன் தன்னுடைய கல்வியின் மூலம்
அல்லாஹுடைய திருப்தியையே நாட வேண்டும். ஏனென்றால் கல்வி தேடுவது என்பது ஒரு இபாதத். பொதுவாக இபாதத்துகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சூரத்துல் பையினாவிலே சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. இஹ்லாஸோடு அல்லாஹை வணங்க வேண்டும் என்று அவர்கள் ஏவப்பட்டுள்ளார்கள். இப்போ கல்வி ஒரு இபாதத் என்று சொன்னால் கல்வியை தேடுகிற மாணவனுடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு அடிக்கடி நினைவுபடுத்தப்படக்கூடியது. அடிக்கடி நாம் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஹதீஸ். களத்தில் பணியாற்றக்கூடிய தாயிகள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன அவ்வலன் நாஸி யுக்தா யௌமல் கியாமத்தி அலைஹி. மனிதர்களில் மறுமையிலே முதலிலே தீர்ப்பளிக்கப்படக்கூடியவர் என்று சொல்லி 3 பேரை சொல்றாங்க. ஒன்று ஷஹீத், இன்னும் ஒருவர் ஆலிம் அல்லது காரி, 3வது மனிதர் கொடைவள்ளல். இந்த 3 பேரையும் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்களை அல்லாஹ் அழைத்து அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சொல்லி காட்டுவான். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கும்போது ஷஹீத் சொல்ல போகிறார், நான் உன்னுடைய பாதையில் போராடி கொலை செய்யப்பட்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய உள்ளத்தை அறிந்தவனாக நான் இருக்கிறேன். யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபிஸ் சுதூர். கண் இமைகளை அசைப்பதையும் அவன் அறிவான், உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவன் அறிவான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்தில் என்ன உணர்வு இருக்கிறது என்பதை நன்கறிந்தவனாக இருக்கிறான். நான் உங்களை ஏமாற்றலாம், நீங்கள் என்னை ஏமாற்றலாம். மக்கள் மத்தியிலே நாம் போய் ஒரு பெரிய முஹ்லிஸாக நம்மை காண்பிக்கலாம், பேசும்போது ஒரு முஹ்லிஸை போன்று பேசலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தவனாக அந்த அல்லாஹ் இருக்கிறான். எனவேதான் இந்த ஷஹீதை எழுப்பி அல்லாஹ் சொல்கிறான், நீ போராடியது உண்மை, கொல்லப்பட்டதும் உண்மை. ஆனால் நீ போராடும் போது உன்னுடைய உள்ளத்தில் இருந்த முழு எண்ணமும் என்னவென்றால் மக்கள் எல்லோரும் உன்னை ஒரு போராளி என்று சொல்ல வேண்டும் என்று இருந்தது. எனவே நீ மக்களிடம் எதிர்பார்த்ததை பெற்றுக்கொண்டாய், என்னிடம் நீ எதனையும் எதிர்பார்க்கவில்லை. எனவே நீ நரகத்திற்கு போ என்று அவனை நரகத்திற்கு அனுப்புவான். 2வது மனிதன் குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவன். அவனிடம் அல்லாஹ் கேட்பான், உனக்கு வாய்ப்புகளை தந்தேன், சந்தர்ப்பங்களை தந்தேன், என்ன செய்தாயா? அல்லாஹ் குர்ஆனை கற்றேன், கற்றுக் கொடுத்தேன். கற்றதும் உண்மை, கற்றுக் கொடுத்ததும் உண்மை. ஆனால் நீ கற்றுக் கொடுக்கும் போது உன்னுடைய உணர்வு எப்படி இருந்தது என்று கேட்டால், மற்றவர்களிடத்திலே ஒரு காரி, ஒரு ஆலிம் என்கிற பெயரை எடுக்க வேண்டும், எல்லோரும் என்னை புகழ வேண்டும், மக்கள் மத்தியிலே நான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், நானும் ஒரு ஆலிம் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்று இருந்தது. மக்கள் எல்லோரும் உனக்கு அதை தந்தார்கள், சொன்னார்கள். என்னிடம் நீ எதனையும் எதிர்பார்க்கவில்லை, நீயும் நரகத்திற்கு போ என்று அவனையும் நரகத்திற்கு அனுப்பிவிடுவான். 3வது மனிதன் கொடைவள்ளல். யார் போய் கேட்டாலும் கொடுப்பான், எதற்கு போய் கேட்டாலும் கொடுப்பான். அல்லாஹ் அவனை அழைத்து சொல்கிறான், உனக்கு இன்ன வாய்ப்புகளை இன்ன வசதிகளை தந்தே, நீ என்ன செய்தாய்? யா அல்லாஹ், நான் நிறைய தர்மம் செய்தேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், நீ தர்மம் செய்தது உண்மை, பள்ளிவாசலுக்கு கொடுத்தாய், மதரசாக்களுக்கு கொடுத்தாய், தாவாவுக்கு கொடுத்தாய், யத்தீம்களுக்கு கொடுத்தாய். ஆனால் கொடுக்கும்போது உன்னுடைய உள்ளத்தில் மக்கள் என்னை தப்பாக நினைத்து விடக்கூடாது, மக்கள் என்னை பாராட்ட வேண்டும், இவன் கேட்டு வந்தால் கொடுக்கக்கூடிய ஒரு கொடைவள்ளல் என்று மக்கள் நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் உன்னிடம் இருந்தது. மக்கள் அப்படியே உன்னை பேசிக் கொண்டார்கள், மக்களிடம் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைத்தது, என்னுடைய ரிதாவை நீ எதிர்பார்க்கவில்லை. எனவே நீயும் நரகத்திற்கு போய் என்று 3 பேரையும் நரகத்திற்கு அனுப்புவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். இதே ஹதீஸ் திர்மிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திர்மிதியிலே வரக்கூடிய ஹதீஸில் அவ்வலு மன் துஸஅரு நாரு பிஹிம், மறுமையிலே முதலில் நரகம் மூட்டப்படுவது இந்த 3 பேரை கொண்டுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சின்ன விஷயம் அல்ல. அதனால நம்ம எப்பவுமே இந்த தாவா ட்ரைனிங் கொடுக்கும்போது, தர்பியா கொடுக்கும்போது, மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது சொல்றது, குளிக்க போய் சேட்டை பூசக்கூடாது. நம்ம தாவா பண்ணாமல் இருந்தால் பண்ணலன்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் பண்ணும்போது அல்லாஹுடைய திருப்தியை நம்முடைய மனம் எதிர்பார்க்காமல் நாம் இந்த உலக லாபங்களில் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்தால் நிச்சயமாக நாம் கடுமையான நஷ்டமடைய வேண்டி ஏற்படும். நரகம் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. மறுமையில் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் அதை எரிப்பான். அப்படி எரிக்கும் போது இந்த இஹ்லாஸ் இல்லாத மனிதர்களை கொண்டுதான் நரகம் எரிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வி ஒரு இபாதத் என்ற அடிப்படையில் கல்வியை நாம் அல்லாஹுக்காக தேட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யார் ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டி தேட வேண்டிய கல்வியை, அல்லாஹுக்காக வேண்டி தேட வேண்டிய கல்வியை உலக லாபங்களில் ஏதாவது ஒன்றை அடைந்து கொள்வதற்காக வேண்டி தேடுகிறாரோ அவர் மறுமையிலே சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டிய கல்வியை உலக லாபங்களில் ஏதாவது ஒன்றை அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஒருவர் தேடுவாராக இருந்தால் அவர் மறுமையில் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
அபூதாவுதிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் கல்வியை தேட ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். ஒரு சின்ன டீம் தான் இந்த கல்வியை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு சின்ன குழுவுக்குத்தான் அல்லாஹ் இந்த உணர்வை தந்திருக்கிறான். நாமும் இஹ்லாஸ் இல்லாமல் ஜாஹில்களிடம் விவாதிப்பதற்காகவும், உலமாக்களை மட்டம் தட்டுவதற்காகவும், பொதுமக்களிடத்தில் ஆலிம் என்ற பெயரை எடுப்பதற்காகவும், 4 பேர் நம்மை பாராட்ட வேண்டும் என்று நினைப்பதற்காக வேண்டியும் இந்த கல்வியை தேடுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் மிகப்பெரிய நஷ்டவாளியாக மாறிவோம்.